சூப்பர். படம் நல்லா இருக்கு. பழைய இதுலலாம் வந்து அம்மா அப்பா விட்டுட்டு எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து காட்டியிருக்காங்க. அப்பா அம்மா விட்டுட்டு பிரியாமல். இப்போ லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஃபேமிலியும் ஒன்றா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத எடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் சூப்பராக, ஹீரோயினையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். இப்போ லவ் பண்ணுறாங்க, சீக்கிரமாக டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றா இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. பேரண்ட்ஸை பார்க்குறது, விட்டு கொடுத்து போகிறது, சண்டை போடுறது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியே பார்க்கலாம். சூப்பர். நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். குட் மூவி. நல்லா இருந்துச்சு. மூவிஸ் நல்ல மூவி. 2 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல மூவி. கஸ்தூரி மேம் ஆக்டிங்கும் ரொம்ப சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். படம் போர் அடிக்கல. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு தீமை கொண்டு வந்திருக்காங்க. லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல படம். சூப்பர். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் முதல்ல நடிச்ச மாதிரியே தெரியல. ஏற்கனவே நடிச்ச மாதிரி இருந்துச்சு. சூப்பர். ரொம்ப சூப்பர் சார். நல்ல மூவி. இன்ட்ரெஸ்டாக போச்சு. படம் நல்லா இருந்தது. ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஒரு டைவர்சிங் கப்புள் வந்து ஒரு கவுன்சிலுக்கு அப்புறம் அவங்களோட பெர்செப்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. காந்தி சார் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ராணவ் ஆக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அப்போ உள்ள லவ் வேறு, இப்போ உள்ளது ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் பீப்புள் பார்க்குற மாதிரியான ஒரு மூவி. கல்யாணம் ஆக போகிறவங்க லவ்வர்ஸ்க்கெல்லாம் ஏற்ற மூவி. தேங்க்யூ. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கோம். அப்படி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிப்பு ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கூட அவ்வளோ நடிக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக அந்த ஹீரோயின் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எல்லா கலர், ஃபோட்டோகிராஃபர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம். 100%. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா இருக்கு. எந்த கோபதாபமும் இல்லாமல் விட்டு கொடுத்து போகணும். இந்த மெயின் இது இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். அது மட்டும் இல்லை, எல்லாமே சூப்பர். முக்கியமாக ஜிவி ப்ரோவோட மியூசிக் வேற லெவலில் இருக்கு. இந்த வந்து லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். அவ்வளோதான். செம்ம சூப்பர் சார். அதாவது ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷனல் இருக்கு. அந்த எமோஷனல் சீன் எல்லாம் சூப்பராக இருக்கு. ரெண்டாவது ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ரெண்டையும் காட்டிட்டாங்க. செம்ம ஃபேமிலி சப்ஜெக்ட். சூப்பர் சப்ஜெக்ட். கண்டிப்பாக சூப்பர் ஹிட் தான். என்ன ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, ஃபேமிலியோட வந்து உட்காந்து ஃபேமிலியோட பார்க்குற ஒரே ஒரு படம் தான். இதுக்கு முன்னாடி வர இப்போ இருக்கிற இதெல்லாம் சுச்சுவேஷன் சூப்பர். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது குடும்ப கதை தான். பசங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சௌரபி இங்கே வா. பசங்களை கூப்பிட்டு வந்தேன். குழந்தைங்களும் பார்த்தாங்க. நல்லா இருக்கு. அதாவது ஒரு பொண்ணு வந்து எப்படி வளரணும், எப்படி வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக தான் இருக்கு. படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பெருசாக சொல்லிக்கலாம் ஒரு பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் என்னடா இது போன படத்தில் அவர் நிறைய 100 படத்தில் பார்த்தா அந்த சீன் பார்த்துருப்போம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா முடிச்சிருந்தாங்க. பெருசாக சொல்லிக்கலாம் ஒன்றுமே இல்லை. நான் ஜிவி பிரகாஷ்காக தான் வந்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரோட பிஜிஎம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. மற்றபடி ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். லவ் ஸ்டோரி தான் சார். ஒரு குப்பை பொறுக்கிற ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் இது பண்ணி உஷார் பண்ணி அப்படியே போகுது. அதுக்குள்ள சின்ன பிரச்சனைகள், அவங்க அப்பா அம்மா பிரச்சனை. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு ரொம்ப கஸ்தூரி மேடம் ரொம்ப ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவங்களோட இது நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எதுவுமே சீரியஸாக இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே வந்து ஏதோ கதன்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் இன்னும் ஃபீல் ஆகிற மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அது மட்டும் தான் கொஞ்சம் இதாச்சு. ஓகே தான்.